வணக்கம். சிவன் ஸ்டோரிஸ் 286. இன்னைக்கும் அதே பிளாஷ்பேக் தான், என்ன ஏதுங்கிறத போய் பார்க்கலாம். இது ஒரு 19 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு போன பாட்டுல நம்ம பிரகரிஷி பிரஜாபதி தச்சனோட கெஸ்ஸிங் சரியா இருக்கு, ஏதோ பெருசா தப்பா நடக்க போகுது அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த பக்கம் சிவன் சொன்ன அந்த திசையை நோக்கி சதியும் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு ராத்திரி நேரம் சிவன் காட்டின அந்த திசையிலேயே தொடர்ந்து போய்கிட்டு இருக்க நல்லா இருட்டானதும் விடிய வர அங்கேயே தங்கலாம்னு முடிவு பண்ணிட்டு தங்குறதுக்கான இடத்தை தேடி போறாங்க. ஆனா திடீர்னு திரும்பின திசைகள்லாம் புதரெல்லாம் ஆடி விலங்குகளோட சத்தம் வேற அதிகமா கேட்டதும் பதறி போய் பயத்துல நின்றுட்டு இருக்காங்க. அந்த நேரம் பின்னாடி ஏதோ இவங்களை நோக்கி வர்ற மாதிரி சத்தம் கேட்க சதிதேவி ஒரு குச்சியை கையில வச்சுக்கிட்டு எது வந்தாலும் ஒரு போடு போட்டுடலாம்னு வேகமா திரும்புறாங்க. பார்த்தாக்கா நம்மாலதான் வந்திருக்கிறாரு. சிவனை பார்த்ததும் சதிதேவி வேகமா அவரை நோக்கி சந்தோஷத்துல கட்டி பிடிக்க ஓடி வராங்க. அப்பா போட்ட அந்த ரூல்ஸ் ஞாபகம் வந்திருக்கும் போல கிட்ட போய் சடன் பிரேக் போட்டு நின்னுறாங்க. சிவனும் அவங்க வந்த வேகத்தை பார்த்து லைட்டா ஷாக் ஆகி தான் நிக்கிறாரு. சதி ரொம்ப சந்தோஷத்துல வெக்கப்பட்டுக்கிட்டே ஓரமா கொஞ்சம் விலகி நிக்கிறாங்க. அப்ப சிவன், எனக்கு தெரியும் இந்த இருட்டான ராத்திரி நேரத்துல உன்னால காட்டை விட்டு வெளியில போக முடியாதுன்னு எனக்கு தெரியும், அதான் உனக்கு உதவி பண்ணலாமேன்னு வந்தேன்னு சொல்றாரு. சதியும் நானும் ரொம்ப பயந்து போயிட்டேன்றாங்க. சிவனோ பிரஜாபதி தட்சனோட மகளுக்கே பயமா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு சதிதேவி, ஆமா உண்மையை ஒத்துக்கிறேன், ஆனா இந்த முறை தயக்கமே இல்லாம நான் அதை ஏத்துக்கிறேன்னு சொல்றாங்க. சிவனு லைட்டா சிரித்தபடியே நகர்ந்து போக சதியும் அவர் பின்னாடியே குடுகுடுன்னு ஓடிடுறாங்க. இதை வைகுண்டத்துல இருந்து பார்த்த நாராயணர் பிரம்மதேவர் கிட்ட, சதிதேவியோ நம்ம மகாதேவரோட மனசுல மகாதேவருக்கும் தெரியாம நம்ம சதிக்கும் தெரியாம ஏதோ ஒரு மாற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க. மகாதேவர் மறுபடியும் தன்னோட பழைய உலக பணிக்கு திரும்ப போறாருன்னு சொல்ல, பிரம்மதேவரோ ஆதிசக்தியின் நோக்கமே சிவனுக்கு துணையாக இருந்து அவரை குடும்பஸ்தனா மாத்துறது தானே அப்படிங்கிறாரு. நாராயணரும் சீக்கிரமே அது நடக்கும்னு சொல்ல கட் பண்ணி நம்ம காமதேவனை காட்டுறாங்க. அவன் கேட்ட மாதிரியே தேவர்கள் வில் அம்பை ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க போல. அந்த வில்லையும் அம்பையும் கையில வச்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேருக்குள்ளவும் இந்த அம்பை வச்சு காதல் கொண்டு வந்துருவேன். அப்படி அவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் இந்த காதல் அம்பை வைத்து காதலை கொண்டு வந்து விடுவேன். காதல்னா வலி இருக்கும், ஆனா இவங்க விஷயத்துல வலி இல்லாது வெறும் காதல் மட்டுமே நிறைந்திருக்கும் அப்படின்னு ஏதோ பேசிட்டு இருக்கான். அடுத்த காட்டுல நம்ம சிவனையும் சதியையும் காட்டுறாங்க. சதிதேவி நெருப்பு பக்கத்துல குளிர்காஞ்சிக்கிட்டு இருக்க, சிவன் பாடிகார்டு மாதிரி ஓரமா நின்றுட்டு இருக்காரு. சதி சிவங்கிட்ட, நான் 1000 புத்தகங்களுக்கு மேல படிச்சிருக்கிறேன், எனக்கு நிறைய ஞானத்தை பெறணும்னு ஆசைன்னு சொல்றாங்க. அதுக்கு சிவன் ஞானத்துக்கு முடிவே இல்லைனோ ஞானத்தை பத்தி பக்கம் பக்கமா விளக்கத்தை கொடுத்துட்டு சதிதேவி கிட்ட அவங்க லைஃப்ல அவங்களுக்கு என்னதான் குறிக்கோள், என்ன வேணும்னு கேட்கிறார். சதிதேவியும், எனக்கு சின்ன வயசுல இருந்து கல்யாணம் பண்ணிக்கணும் தான் ஆசை, எனக்கு உலகத்துல 4 பக்கமும் போய் அனுபவத்தை அடையணும், நிறைய இடத்துக்கு போகணும், நிறைய கத்துக்கணும்னு ஆசை. என் அப்பா தான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் உன் புருஷன் கூட உன்னை சேர்ந்து இந்த மாதிரி ஊர் சுத்தி பார்க்க உலகம் சுத்தி பார்க்க அனுப்பி வைப்பேன், அதுவரை நீ அரண்மனைக்குள்ளே மட்டும் தான் கிடக்கணும்னு சொல்லிட்டு என்ன அரண்மனையோடயே வச்சுக்கிட்டாரு அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து சொல்ல, சிவனோ அப்படியா, கல்யாணத்துக்கு பிறகுதான் உனக்கு வெளியில சுத்துவதற்கு அனுமதி உண்டா, அப்புறம் எப்படி கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்போ வெளியில வந்திருக்கிற, இப்போ எப்படி உனக்கு பர்மிஷன் கிடைச்சதுன்னு கேட்கிறாரு. சதியும் அங்கீரா ரிஷி தட்சங்கிட்ட இவங்களை யாகத்துக்கு அனுப்ப சொன்னதுல இருந்து இவங்க காட்டுல வழிமாறி போய் இந்த நாடோடி சிவனை பார்த்தது பழகுனது, இப்போ இவங்க உட்கார்ந்து இருக்கிறவரை எல்லாத்தையுமே கதையா சொல்றாங்க. சிவன் சதி கல்யாணம் பண்ணிக்க போறவரை பத்தியும் சதியோட எதிர்பார்ப்பு கல்யாண விஷயத்துல மாப்பிள்ளை எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டதும் சதி அதை பத்தி ஏதாவது சுவாரஸ்யமா பதில் சொல்லுவாங்கன்னு பார்த்தா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் தூங்கணும்னு டாபிக்கை மாத்தி விட்டு தூங்க போயிட்டாங்க. சிவனும், ஐய நாம கேட்க கூடாத கேட்டோமோ அப்படின்னு கொஞ்சம் குழம்புறாரு. அடுத்த நாள் காலையில நந்தியும் மத்த சிவகணங்களும் சிவனை கத்தி கத்தி கூப்பிட்டுக்கிட்டே தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. மத்த சிவகணங்கள், நாம இன்னும் எவ்வளவு நாள் தான் நம்ம சிவனை தேடுறது அப்படின்னு கேட்க, நந்தி காலம் உள்ள வரைக்கும் தேடுவோம், கடைசி வரை தேடுவோம்னு கண்ணீரோட சொல்லிட்டு, அவர் கிடைப்பாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனா நம்ம தேடுவோன்றது மட்டும் நிச்சயங்கிறாரு. அங்க கட் பண்ணா சிவன் வழக்கம் போல கால வேலையில ஜாலியா உடுக்கி அடிச்சுக்கிட்டு இருக்காரு. சதிதேவி வந்ததும் உடுக்கு அடிக்கிறது நிறுத்திறாரு. சதி சிவங்கிட்ட, நான் சீக்கிரமாவே என்னோட இடத்துக்கு போயிடுவேன், உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றேனே தெரியல, ஆனா நிச்சயம் என் அப்பா கிட்ட உங்களை பத்தி பேசுவேன், உங்களையும் எங்க சமூகத்துல மக்களோட மக்களா வாழ ஆர்டர் ரெடி பண்ண சொல்லுவேன்னு சொல்ல, சிவனோ எனக்கு அதெல்லாம் தேவையில்லைங்கிறாரு. ஆனா சதி, உங்க கேரக்டரே ரொம்ப நல்ல வித்தியாசமாக இருக்கிறது, உங்க கேரக்டருக்கு நம்ம கிட்ட சப்தரிசிகள் இருக்கிறாங்க, அவங்களை வச்சு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க சொல்றேன், கொடுத்தா நீங்க ஒரு பெரிய ஆளா ஒரு ஹீரோ மாதிரி மாறிடுவீங்க. சிவனோ, சப்தரிசிகளை வச்சு எனக்கு ட்ரைனிங்கா அப்படின்னு கேட்கிறாரு. சதிதேவியோ பேச்சு வாக்குல, ஆமா நீங்க ஏன் எப்பவும் யாரையோ தேடுற மாதிரியே இருக்கிறீங்க, அவங்க இல்லாம நீங்க முழுமை இல்லாதவரா ஃபீல் பண்றீங்களா, உங்களை பார்க்கும்போது கூட முழுமை இல்லாத மாதிரி தான் தெரிகிறது, எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த காட்டுக்குள்ள நீங்க தனியா சுத்திக்கிட்டு இருக்கிறவரை முழுமையற்றவரா தான் இருப்பீங்க, நீங்க தேடுறது உங்களுக்கு கிடைக்கணும்னா இந்நேரம் கிடைச்சிருக்கணும், ஆனா கிடைக்கலையே, அப்ப என்ன அர்த்தம், காட்டுக்குள்ள நீங்க தேடி பிரயோஜனம் இல்ல, வெளியில வாங்க நாட்டுக்குள்ள வாங்கன்னு அர்த்தம் சொல்ல, சிவனோ இல்ல இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீங்க இருந்து கிளம்பி போ அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம சரி, ஆமா நீங்க செஞ்ச அந்த பாதி சிலையை பத்தி பேசணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம சிவன் இன்னும் கொஞ்சம் கோவமா, இங்க இருந்து போறையா இல்லையா அப்படின்னு நம்ம சதிதேவியை சத்தம் போட்டு விட்டுறாரு. சதியும் சிவன் இப்படி டென்ஷன் ஆகிறத பார்த்துட்டு, நான் உண்மையை சொல்லிட்டேன்ல அதான் உங்களுக்கு இம்புட்டு கோவம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பேசினதும் சிவன் இன்னும் கோபமாகி ஒழுங்கா இருந்து போயிடும் அப்படின்னு ரொம்ப சத்தமா கத்துறாரு.
ஆனாலும் சதி அவரை குத்தி பேசுறத நிறுத்தாம நீ ஒரு கரடு முரடான காட்டு மிராண்டியா இப்படி காட்டுல சுத்திக்கிட்டு இருந்தவன் உன் வாழ்க்கையில ஒளி தரலாமே அப்படின்னு தான் நான் தச்சனோட மக ஒரு ராஜகுமாரி அப்படிங்கறதையும் மறந்துட்டு உன்கிட்ட இறங்கி பேசினது ஏன் தப்பு தான் அப்படின்ட்டு சிவனை பார்த்து எனக்கு ராஜகுமாரி இன்னாரோட பொண்ணு அப்படிங்கிற அடையாளங்கள் எல்லாம் உண்டு. ஆனா நீ யாருன்னு உன்னால சொல்ல முடியுமா? உன்னோட பேச வேண்டியதானே இந்த காட்டு மிராண்டியா சமூக வாழ்க்கைக்கு உயர்த்த ஒரு வாய்ப்பு கொடுத்தா நீ அதை ஏத்துக்காம என்ன அவமானப்படுத்தி இந்த காட்டிலேயே வாழ்ந்து நாகரிகம்னா என்ன அப்படிங்கறதையே முழுமையாக மறந்துட்டதையும் உன்கிட்ட மனிதத்தன்மை கொஞ்சம் கூட இல்லைனோ ப்ரூஃப் பண்ணிட்டையா அப்படின்னு ரொம்ப ஓவரா சிவனை மட்டமா பேசிடுறாங்க. ஆனா இந்த முறை எப்பவும் போல நம்ம சிவன் அமைதியாக இல்லாம சதிதேவி கிட்ட நல்ல ஸ்ட்ராங்கா அழுத்தமா நீ உன்னோட சமூகத்தை பத்தியும் நாகரிகமான வாழ்க்கையை பத்தியும் பெருமையாக பேசுகிற. அப்படி இருக்க நீ அந்த நாட்டுக்குள்ள அந்த நாகரிக வாழ்க்கைக்குள்ள தானே சந்தோஷமா இருக்கணும். ஆனா அதை தாண்டி இப்படி யாரும் இல்லாத ஒரு காட்டுக்குள்ள வனத்துக்குள்ள மாட்டியும் சந்தோஷமா சுத்திட்டு இருக்கிறியே, அதுவும் என்ன மாதிரி ஒரு வைராகி பின்னாடி இப்படி சுத்திட்டு இருக்கிறியே, அப்போ உனக்கு சந்தோஷம் தருவது எது, நாடா இல்ல இந்த காடா? உனக்கு வேண்டியது இந்த காட்டுல தான் கிடைக்கும். அதையும் தாண்டி நீ நாட்டுல தான் கிடைக்கும் நினைச்சேன்னா கடைசியில உனக்கு மிஞ்ச போறது வெறும் துன்பம் மட்டும்தான் அப்படிங்கிறார். எதை நீ முழுமையான வாழ்க்கையை இப்ப பெருமையா பேசுகிறாயோ அது கடைசியில முழுமையற்றதா தான் போய் முடியும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சமூகம் எல்லாம் வெறும் பிரிவினையையும் அர்த்தமற்ற ரூல்ஸையும் போட்டு எதுக்கு வாழ்றோம்னு தெரியாமையே வாழ்ற ஒரு கூட்டம் அது. அதைத்தான் நீ நாகரிகம்னு சொல்றியா அப்படின்னு கேட்டுட்டு நீ மரியாதையா இங்க இருந்து போயிடு. நீ என்னமோ நான் வழி மாறி எதையோ தேடுறதா நினைக்கிறேன். ஆனா நீ தேடுற அந்த சுதந்திரத்தை உன்னால எப்பவுமே அடைய முடியாதுங்கிறது உனக்கு தெரியுமா? நீ எப்பவுமே அந்த பிரஜாபதியோட மகதான். உன்னால எப்பவும் அவர் போற அந்த ரூல்ஸ்ல இருந்து விடுபட முடியாது, சுதந்திரமாகவும் இருக்க முடியாது. நீ எதை உன்னோட அடையாளமா நினைச்சுக்கிட்டு இருக்கிறியோ, எதை நீ சரியானதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறியோ அதுதான் உனக்கான சிறைச்சாலை அப்படின்னு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிடுறாரு சதியை. திட்டிவிட்டு கோமா வேற அங்க இருந்து போயிடுறாரு. அவர் போன பிறகு சதி தனியா நின்னு என்ன இந்த மனுஷன் எப்படி பேசி விட்டு போயிட்டாரு, இன்னாரோட பொண்ணு அப்படிங்கறது தான் தனக்கு அடையாளம், எனக்குன்னு எந்த ஒரு தகுதியும் இல்லைன்ட்டார், என்னோட சமூகமோ முழுமையற்றதுன்ட்டார், சுதந்திரமே எனக்கு இல்லைன்ட்டாப்லையே, ஒரு வைராகி பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கிறியே அப்படின்னு என்ன கேட்டுவிட்டாப்லையே. உன்ன மாதிரி ஒரு காட்டு மிராண்டிக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சேன் பாரு, என் வாழ்க்கையிலேயே நான் பண்ண மிகப்பெரிய நினைச்சதுதான் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாங்க. அங்க கட் பண்ணா கூடாரம் பக்கம் சத்பீஷனோட ரவுடி மந்திரிய காவலர்களை வச்சு பிளாக் பண்ணி நம்ம பிரகரிஷி அவங்கிட்ட உன்னை யார் அனுப்புனா, உன்னோட உண்மையான நோக்கம் என்னன்னு கேள்வி கேட்டுட்டு மகனே பொய் மட்டும் சொன்னேன்னு வையி மரண தண்டனை தான் உனக்குன்னு மிரட்டுறாரு. ஆனா அந்த ரவுடி மந்திரியோ கொஞ்சம் கூட அசராம என்ன சத்தீஷ் மகாராஜா தான் பிரஜாபதியோட மகள்களோட பாதுகாப்புக்காக அனுப்புனாருன்னு ரொம்ப உறுதியா பேசுறான். அப்ப நம்ம பிரகரிஷி சரி அப்படி இருக்க எங்க மந்திரி மகோதயனை யாரோ கொண்டுட்டாங்க அது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறான். இவன் பச்சையா எனக்கு தெரியவே தெரியாதுன்னு போய் சொல்றான். அதுக்கு பிரகரிஷியோ டேய் நான் யாரும் தெரியுமா, என்னால கிரக நட்சத்திரங்களோட சூழ்நிலையை வச்சு ஒருத்த யாரு எப்படிப்பட்டவன் யாரு எதுக்காக அவன் அனுப்பி வச்சிருப்பாங்கன்னு எல்லாத்தையுமே கண்டுபிடிக்க முடியும். நீ பேசுறத வச்சு உன் மூஞ்சி முகரையெல்லாம் வச்சு பார்த்தா நீ சொல்றது ஒன்னும் உன் மனசுல இருக்கிறது வேற ஒன்னாகவும் இருக்கும்னு நல்லாவே தெரிகிறது. எப்படி உன் முகரக்கட்டையை வச்சு உன் எதிர்காலம் எப்படி இருக்கு நீ எப்பேற்பட்டவன் அப்படின்னு நினைச்சா நீ உள்ளொன்று வைத்து வெளியொன்று பேசும் தப்பானவன் அப்படின்னு சொல்றாரு. சரி நீ சொல்றது உண்மையினவே வச்சுப்போம், இப்போ சதி எங்க அப்படின்னு கேட்கிறேன். ரவுடி மந்திரி இவர் கேள்வி கேட்டதும் பயங்கரமா ஷாக் ஆயிட்டான். என்ன இப்படி போடுறாரு அப்படின்னு. அங்க கட் பண்ணா சிவன் ஆத்தங்கரையில தண்ணி குடிக்க வந்துட்டு தாகத்துக்கு தண்ணி குடிக்கிறார். அப்படி தண்ணி குடிக்கும் போது தண்ணியில அவரோட பிம்பம் சிவனும் சக்தியும் கலந்த அந்த அர்த்தநாரி ரூபத்துல அவருக்கு தெரியுது. அதை இவர் பாசமா தொட போற நேரம் திடீர்னு ஒரு கட்டை வந்து அந்த பிம்பத்து மேல விழுது. அந்த பிம்பம் மறைஞ்சு போனதும் சிவன் டென்ஷனா எவன்டா அது இங்க கட்டையை தூக்கி போட்டதுன்னு பார்க்க அங்கிட்டு சில படை வீரர்கள் காட்டுல மரங்களை வெட்டுறாங்க. அடுத்து கூடாரம் இருக்கிற அந்த பகுதியை காட்டுறாங்க. பிரகரிஷி அதிதி திதிக்கிட்ட என்னாலையும் சதி இருக்கக்கூடிய அந்த இடத்தை கணிக்க முடியல, கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குழம்பிட்டு இருக்கிறாரு. அப்ப அதிதி நாம உடனே அப்பா கிட்ட போயாகணும், அவர் கண்டிப்பா ஏதாவது வழி சொல்லுவார்னு சொல்ல திதியோ இல்லக்கா நாம சதி வர்ற வரைக்கும் இங்க அவளுக்காக வெயிட் பண்ணியே ஆகணும், ஏன்னா ஒருவேளை நாம போன பிறகு அவங்க வந்துட்டா என்ன பண்றது அப்படின்னு கேட்கிறார். சோ இங்கேயே வெயிட் பண்ணுவதுதான் ஒரு நல்ல முடிவாக இருக்கும்னு சொல்றாங்க. பிரகரிஷியும் நான் சீக்கிரம் பிரஜாபதி கிட்ட திரும்ப போயாகணும், இந்த மாதிரி சூழ்நிலையில அவரை தவிர வேற யாராலையும் எதுவும் செய்ய முடியாது, நான் யாரையும் நம்ப தயாராக இல்லைன்னு சொன்னதும் திதி சரி அப்படின்னா நீங்க சீக்கிரம் போங்க, ஆனா இங்க இருக்கிற அந்த ரவுடி மந்திரியை என்ன பண்றது அப்படின்னு கேட்க நம்ம பிரகரிஷி அந்த ரவுடி மந்திரி எல்லாம் நம்ம வீரர்களை வச்சு அரெஸ்ட் பண்ணியாச்சு, இப்ப இருக்கிற பெரிய பிரச்சனையே சதி எங்க போனாங்கிறதும் நல்லா இருக்காங்களா அப்படிங்கிறது தான் கவலைப்பட்டு சொல்றாரு. அங்க கட் பண்ணா சதிதேவிய காட்டுல தனியா புது புது அனுபவத்தை அடையணும், நல்லா சுத்தணும்னு நினைச்சதெல்லாம் போதும்பா, இப்படி காட்டுக்குள்ள வந்து இந்த ஆள் கிட்ட அவமானப்பட்டதெல்லாம் போதும்பா, இனி அரண்மனைக்கு போனா போதுங்கிற அந்த நினைப்புக்கு அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு முதல்ல போகணும், வீட்டுக்கு போனதுமே நம்ம பிரயாணத்தை பத்தி ஒரு புக் எழுதணும்னு புலம்பிக்கிட்டே நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம சிவன் மரமற்றவங்களை பார்த்து செம கோமா நிறுத்துங்கடா அப்படின்னு கத்துறாரு. அதுல ஒருத்தன் அதை சொல்ல நீ யாரியா அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு சிவன் அது முக்கியம் இல்ல, இங்க இருக்கிற மகத்துவமான மரங்களை வெற்றதை நிறுத்துங்கன்னு சொல்றாரு. நான் யாருங்கிறது முக்கியம் இல்லங்கிறாரு. உடனே மரம் வெட்டுறவன் நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து அங்கீர ரிஷியோட யாகத்துக்கு வேண்டி மரக்கட்டையில வெட்ட வந்திருக்கிறோம், எங்களுக்கு இங்க இருக்கிற எல்லா மரங்களையும் வெட்ட சொல்லி உத்தரவு வந்திருக்கு, இன்னும் நிறைய வீரர்கள் வந்துட்டு தான் இருக்கிறாங்க, நடக்க போறது ரொம்ப பெரிய மகத்துவம் வாய்ந்த யாகம், பேசாம நீ உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படிங்கிறாப்ல.
சிவனும் இயற்கைக்கே ஆதாரமாக இருந்து பல நன்மைகளை தரக்கூடிய இந்த மரத்தை வெட்டி யாகம் நடத்துறதுனால என்ன பயன் இருக்க போகிறது? மரங்கள் இல்லாத உலகத்தை கற்பனை கூட பண்ணி மரங்களை பாதுகாக்கிறது நம்ம கடமைன்னு சொல்றாரு. அதுக்கு மரம் வெட்டுறவன் என்னையா நீ தேவைக்கு மரம் வெட்டுறத கூட என்னமோ பெரிய கொலக்குத்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற, வெட்டின பிறகும் மரம் வளரத்தான போகுது அப்படிங்கிறாரு. உடனே சிவன் ஒரு மரம் வளர்றதுக்கு பல வருஷமாகும், அப்படி வளர்ந்த பிறகு சுயநலமே இல்லாம அது பல பலன்களை கொடுக்கும். பலன் தர்ற மரத்தை மொத்தமா இப்படி அழிக்கிறது ரொம்ப தப்புன்னு எடுத்து சொல்றாரு. ஆனா வெற்றவனும் சிவனை பார்த்து தேவையில்லாம எங்க ராஜாவோட கட்டளைக்கு எதிராக நிக்காது, எங்க வேலையை தடுத்தா மரத்தோட சேர்த்து உன்னையும் வெட்டி போட்டுருவோம் அப்படின்னு மிரட்டிட்டு மறுபடியும் வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. சிவன் அவர் சொல்ல சொல்ல கேட்காம இவனுங்க இந்த மாதிரி மரத்தை வெட்டுறதுனால சூலத்தால வேகமா தரையில ஒரு அடி அடிச்சதும் மரத்தை வெட்டினவை எல்லாம் அந்த போர்ஸ் தாங்க முடியாம தோப்புன்னு கீழே விழுந்துறாங்க. சிவன் இந்த மாதிரி இவங்களை அட்டாக் பண்ணதும் ஒருத்தர் எந்திரிச்சு அவர்கிட்ட இந்த மரங்களுக்காக மனுஷங்களையே அட்டாக் பண்றியே, அப்ப நாங்க பாவம் இல்லையா, எங்க வேதனைக்கு மதிப்பு இல்லையா அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு சிவன் மனுஷனா நீயா, உன்னை நீயே மனுஷன் எப்படி சொல்லிக்க முடிகிறது அப்படின்னு சொல்லி மரத்தோட மகத்துவத்தையும் புனிதத்தையும் சொல்லிட்டு நாலா பக்கமும் பார்க்க சொல்றாரு. எல்லா பக்கமும் சிவனா பார்க்கிற இடம் முழுதும் சிவனாக மரத்தை வெற்றவனுக்கு தெரிஞ்சதும் அவன் இவர் பெரிய மகா அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் மாசங்களுக்கு முன்னாடி இந்த ராமர்னு ஒருத்தரை வர வச்சு யாரையோ ஒரு லேடியை கொல்ல வச்சிங்களே, எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த லேடி வந்து என்னது முனிவர்களை யாகம் செய்யறதுக்கு அவங்க மரத்துல இருக்க இந்த காட்டுல இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டி அந்த யாகம் செய்யறதுக்கு யூஸ் பண்றாங்க, யாகம் செய்யறதுக்கு தடையா இருக்காங்கன்னு சொல்லி அந்த பொம்பளைய ராமரை வச்சு போட்டு தருனீங்க. இப்ப நீங்களே வந்து அந்த பொம்பளை வேலையை பண்ணிட்டு இருக்கீங்க. அன்னைக்கு அந்த பொம்பளை பண்ணதான் இப்ப நீங்களும் பண்றீங்க. இப்ப உங்களை யாரை வச்சு போட்டு தள்ளுறது? ராமர் வருவாரா? என்ன சார் இது? அப்போ ஒத்துக்குங்க, அவங்க நல்லதே பண்ணாலும் அவங்க அரக்கர் கும்பல், அதனால கொன்னோம். அதே விஷயத்த நாங்க பண்ணுவோம், நாங்க நல்லவங்க. அந்த பொம்பளை அதான் சொல்லி அது அந்த காட்டுக்கு அது ராணி, என் காட்டுல இருக்கிற மரங்களை எல்லாம் வெட்டி யாகம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப என்ன சொல்றீங்க? மகத்தான யாகத்தை இது பண்றதுக்கு எதுக்குன்னு சொல்லி அவரை எதுக்கு அந்த யாகம்னு கேக்குறீங்க? இப்படி அடிக்கிறாங்களே பல்டி. அவனைத்தான் சொல்றேன், சிவனை இங்க ஒண்ணும் சொல்லல, அந்த எழுதுனவனை தான் சொல்றேன். ரொம்ப நாள் ஆயிட்டு நம்ம மறந்துட்டு மறக்கல. எபிசோட் 1ல இருந்து நீங்க பண்ணதெல்லாம் ஞாபகத்துல இருக்குடா. பார்த்துருப்பாங்க 2-3 மாசம் ஆச்சு, மறந்துருப்பாங்க. நம்ம இப்ப அதே இதை மாத்தி பேசுவோம். அவர் பண்ண அந்த தப்புக்கு மன்னிப்பு கேட்டுட்டு தன்னோட ராஜா கிட்ட சிவன் மரத்தை பத்தி சொன்ன எல்லாத்தையும் எடுத்து நிச்சயம் சொல்வதாக சொல்லி அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அங்க கட் பண்ணா நந்தி மத்த சிவகணங்கள் கிட்ட அழுதுகிட்டே நாம நம்பிக்கையோட கடைசி வரை நம்ம மகாதேவரை தேடுவோம், அவர் நிச்சயம் வருவார்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நாரதரா அங்க வந்து நிச்சயமாக அவர் சீக்கிரமாகவே வருவார்னு சொன்னதும் நந்தி ரொம்ப சந்தோஷப்பட்டு, எப்படி சொல்றீங்க தேவரிஷி, எனக்குமே என்னோட சிவன் இங்கதான் எங்கேயோ இருக்காருன்னு தோணுது, ஆனா அவரை பார்க்கத்தான் முடியல, தயவு செஞ்சு அவர்கிட்ட எப்படி போடுறதுன்னு வழியே சொல்லுங்க அப்படின்னு கெஞ்சி கேட்கிறாரு. நாரதரோ எனக்கு எப்படி அது தெரியும், நாராயணருக்கும் பிரம்மதேவருக்கும் தானே அது தெரியும் அப்படின்னு சொன்னதும் நந்தி நாரதர் கிட்ட, நான் வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு நன்றியோட இருப்பேன், தயவு செஞ்சு என்ன நாராயணர் இருக்கிற அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போங்க, நான் அவர்கிட்ட கெஞ்சி வேண்டி என் பிரபு இருக்கிற இடத்தை தெரிஞ்சுக்கிறேன்னு கேட்க நாரதரும் சரின்னு ஒத்துக்கிறாரு. அடுத்து நாம தட்சனோட அரண்மனை பக்கம் போனாக்கா பிரகிருஷி பதட்டமா வந்து தட்சன் கிட்ட ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொன்னதும் தட்சன் சதி சம்பந்தமா ஏதும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேட்க பிரகிருஷியோ பிரச்சனையே சதிதான், காட்டுக்குள்ள போன சதியை காணோம், எம்புட்டு தேடியும் கிடைக்கலன்னு சொல்றாரு. தட்சனோ உங்களுக்கும் என் பொண்ணுகளுக்கும் தேடி பார்க்கிற அந்த திறமை போதிய அளவு இல்லையே நினைக்கிறேன். பிரகிருஷியை பார்த்து, உங்களுக்கு தான் கிரகம் நட்சத்திரங்களை பத்தி எல்லாம் தெரியுமே, அதை வச்சு சொல்லுங்க, சதி எங்க இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சு சொல்லுங்க, உங்க திறமையை யூஸ் பண்ணுங்க. பிரகிருஷியும் பிரஜாபதி, நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன், ஆனா இந்த விஷயத்துல சதியோட இருப்பிடத்தை கிரக நட்சத்திரங்களை வச்சு கூட என்னால கண்டுபிடிக்க முடியல, ஒருவேளை சதி கிரக நட்சத்திரங்களோட ஆளுமைக்கு அப்பாற்பட்ட இடத்துல இருக்காங்களோ என்னவோ அப்படிங்கிறாரு. அப்ப பிரஜாபதி தட்சன், அப்படின்னா நானே இதுல நேரடியாக தலையிடுறேன்னு சொல்ல காசிபரிஷியோ, பிரஜாபதி பிரகிருஷியாலேயே முடியலன்னா வேற யாராலேயும் முடியாதுங்கிறாரு. அதுக்கு தச்சன், என் பொண்ணுங்களுக்காக மும்மூர்த்திகள் கிட்ட கூட நான் உதவி கேட்க தயார், ஆனா எனக்கு இந்த பிரச்சனைக்கு காரணம் மும்மூர்த்திகள்ல ஒருத்தவரா இருக்குமோ அப்படின்னு தோணுது, சோ இதற்கான தீர்வும் மும்மூர்த்திகள்ல ஒருத்தரால தான் தர முடியும், உடனே காட்டுக்கு போக எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுங்கிறாங்க. அப்போ அத்ரி ரிஷி தச்சன் கிட்ட, பிரஜாபதி நீங்க இங்க இல்லைன்னா யார் உங்களோட நிர்வாகத்தை பண்றது அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு தச்சன், மொத்த உலகத்துக்கும் பெரிய பிரச்சனை வரப்போகுது, அதுக்கு காரணம் தனிப்பட்ட தாக்குதலாக இருக்க போகுதுன்னு சொல்ல அத்ரி ரிஷி பதறி போய் தாக்குதலா அப்படிங்கிறாரு. தச்சனோ, அது என்ன ஏது என்று சீக்கிரமே நீங்க தெரிஞ்சுப்பீங்க, எவனா இருந்தாலும் என் வீட்டு பொண்ணுங்க மேல கை வச்சாங்கல்ல, அதுக்கு பதில் சொல்லியே ஆகணும், அந்த தாக்குதலுக்கு பதில் சொல்லியே ஆகணும்ங்கறாப்ல. அந்த பக்கம் பார்த்தா மகாதேவர் காட்டுக்குள்ள எப்பவும் போல தனியா நடந்து போயிட்டே இருக்கிறப்போ கீழே விழுந்து கிடக்கிற செடியை பார்த்துட்டு அவரே மண்ணை தோண்டி மரச்செடியை நட்டு வைக்கிறார். இதை பார்க்கிற பிரம்மதேவரும் நாராயணரும் சிவனோட எளிமையான இந்த குணத்தையும் கருணை நிறைஞ்ச அவரோட மனசையும் பாராட்டி பேசிட்டு இருக்காங்க. நாராயணர் சிவனோட மனநிலையில நல்ல மாற்றம் வந்திருக்கு, கூடிய சீக்கிரமே அவர் வைராகி ரூபத்தையும் இந்த காட்டையும் விட்டுட்டு வெளியில வருவார்னு நம்பிக்கையோட சொல்றாரு. இன்னொரு பக்கம் சதிதேவி வேக வேகமாக காட்டை விட்டு வெளியில போகணும், அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணணும்,
இங்க மீட் பண்ண அந்த சூப்பர் வேகத்துல போறீங்க. தனியா பேசிட்டே வேகமா போறாங்க. காட்டை விட்டுட்டு வெளியில ஓரளவுக்கு வந்ததை உணர்ந்து நாட்டுக்குள்ள நுழைய போறோம்னு சந்தோஷப்படுறாங்க. ஆனா அழகான காட்டை விட்டு பிரிஞ்சு போறதை நினைச்சு கொஞ்சம் வருத்தமும் பட்டுவிட்டு வினோதமான ஒரு உணர்வா இருக்கே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே முன்னேறி நடந்து போறாங்க. அங்க கட் பண்ணா வைகுண்டத்துல நந்தி நாராயணர் கிட்ட இந்த பிரச்சனையா நீங்க தான் எங்களுக்கு உதவணும், என் தலைவன் சிவன் எங்க இருக்கான்னு அந்த இடத்தை நீங்க தான் காட்டணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறாரு. எப்ப வருவார், என்னவர் வருவாரா, எங்களுக்கு காட்சி தருவாரா, காட்டை விட்டு கைலாயத்துக்கு அவர் வருவாரா அப்படின்னு கேட்கிறாப்ல. அவரும் மகாதேவரை காட்டை விட்டுட்டு வெளியில கொண்டு வருவதற்கான அந்த வேலை எப்பவோ ஆரம்பமாயிருச்சு. ஆனா மகாதேவரா ஆசைப்பட்டா மட்டும்தான் அந்த விஷயம் நிறைவேறும். அவரோட எண்ணில் அடங்காத பக்தர்களுக்காக அவர் வெளியில வந்துதான் ஆகணும்னு சொல்றாரு. உடனே நந்தி மண்டிக்கிட்டு, நாராயணரே தயவு செஞ்சு என்ன என்னோட பிரபு கிட்ட கொண்டு போய் விடுங்க, நான் அவர்கிட்ட எப்படியாவது வேண்டி மனசை மாத்தி மறுபடியும் கொண்டு வந்துடுறேன்னு கெஞ்சிராப்ல. ஆனா நாராயணரோ அப்படி பண்ணா நடக்க வேண்டியது எல்லாம் நடக்காம போயிடும், வேண்டாம் அப்படிங்கிறாப்ல. நந்தியோ என்ன என்னோட பிரபு கிட்ட கொண்டு போய் விடுங்க, இல்லைன்னா என் உசுரவே நாங்க விட்டுருவேன் அப்படின்னு சொல்ல, நாராயணர் பிடிவாதம் பிடிக்காத நந்தி, என்னால அப்படி செய்ய முடிஞ்சா அப்படி நிச்சயம் செய்வேன், ஆனா என்னால நீ கேட்கிற மாதிரி எல்லாம் செய்ய முடியாது, செய்யவும் கூடாதுன்னு சொல்றாரு. ஆனா நந்தி கேட்கிற மாதிரி இல்லங்க. அதனால நம்ம நந்தி, நாராயணா நீங்க என்ன அவர்கிட்ட கொண்டு போய் விடணும், இல்ல அவர் இருக்கிற இடத்தையாவது சொல்லணும், அப்படி இல்லைன்னா நான் பிரம்மதேவர் கிட்ட போய் இதை பத்தி கேட்பேன், பிரம்மதேவராவது என் கண்ணீருக்கு பதில் சொல்கிறாரா அப்படின்னு பாப்போம்ட்டு கண் கலங்கிட்டே அங்க இருந்து கிளம்பிடுறாப்ல. அப்படியே காட்டு பக்கம் போய் என்னாச்சுன்னு பார்த்தா ஒரு பக்கம் சிவன் தனியா நடந்து போய்கிட்டே இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் நம்ம சதி தனியா நடந்து போய்கிட்டு இருக்காங்க. யாரோ சதிதேவியை ஃபாலோ பண்ற மாதிரி தெரியுது. சிவன் போற அந்த வழியில சதிதேவி மரத்துல மார்க் போட்டு வச்சிருக்கிறத பார்த்ததும் அந்த மார்க்க பார்த்ததும் அவருக்கு சதிதேவியோட ஞாபகமும் அவங்க கூட இருந்த அந்த நினைவுகளும் ஒண்ணு ஒண்ணா ஞாபகத்துக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. சதிதேவியும் சிவன் கூட இருந்ததெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு கூடவே அவர் இவங்களை இன்சல்ட் பண்ணதை பத்தியும் இவங்க மேல கோவப்பட்டதை பத்தியும் நினைச்சு பார்த்துட்டு தனியா பேசிட்டே போறாங்க. சதி எதை நினைச்சு பார்த்துட்டு இப்படி பேசிட்டு வராங்களோ அதே சம்பவங்களை மகாதேவரும் ஒண்ணு ஒண்ணா நினைச்சு பார்த்துட்டே நடந்து போய்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல அவருக்கு அந்த நினைவுகள் ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கிறதுனால ரொம்ப டென்ஷன் ஆகி கோவத்துல சூலத்தை எடுத்து தரையில ஒரு இடி இடிக்க சூலம் பத்தி எரியுது. அடுத்து கூடாரத்துல சதியோட அக்காங்க ரெண்டு பேரும் சதி இன்னும் வரலையே அப்படின்னு மாறி மாறி ஃபீல் பண்ணி அழறாங்க. அதிதி, சதி ரொம்ப சின்ன பொண்ணு, வெகுளி, அவளுக்கு ஏதாவது ஆயிட்டா வாழ்க்கை முழுக்க அந்த குற்ற உணர்ச்சி என்ன சும்மா விடாதுனால திதி ஆறுதல் சொல்ல நினைக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கும் அழுகையை அடக்க முடியாம அழுகுறாங்க. அப்புறம் நம்ம அப்பா மட்டும் வந்துட்டா எல்லாமே சரியா போயிடும்னு தைரியம் பேசிக்கிறாங்க. அங்க கட் பண்ணா தச்சனோட அரண்மனையில தச்சனோட மனைவி பிரசுதி தச்சனுக்கு நாராயணர் சில முன்னாடி நிக்க வச்சு ஆரத்தி எடுத்துட்டு இருக்கும்போது அவங்க கண்ணுல கண்ணீர் வந்ததை பார்த்த தச்சன் மகரிஷி மனுவோட பொண்ணுக்கு புருஷன் முக்கியமான வேலையா வெளியே கிளம்பும் போது அழக்கூடாதுன்னு தெரியாதா அப்படின்னு கேட்டுட்டு அப்புறம் என்னம்மா பிரச்சனை அப்படின்னு கொஞ்சம் பாசமா கேட்கிறாரு. அப்ப பிரசுதி தச்சங்கிட்ட அழுதுகிட்டே, சுவாமி மறுபடியும் யாரோ உங்க தலையை வெட்டுற மாதிரி ஒரு கெட்ட கனவு வந்தது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கிறது, என்னையும் உங்க கூட கூட்டிட்டு போங்கன்னு ஆரம்பிக்கிறாங்க. எப்பவுமே இந்த மாதிரி விஷயத்துல அது வெறும் கனவுதான்னு தைரியம் சொல்ற தச்சன் இந்த முறை எதையும் பேசாம அமைதியா இருக்கிறத பார்த்து பிரசுதி இதே சந்தேகத்தை கேட்கிறாங்க. என்னாச்சு சுவாமி, என்கிட்ட இருந்து எதையாவது மறக்கிறீர்களா அப்படின்னு பதட்டமாக கேட்கிறாங்க. அதுக்கு தச்சன், கொஞ்ச நாள் முன்னாடி நான் தியானத்துல இருக்கும்போது எனக்கு ஒரு நெகட்டிவான ஒரு உணர்ச்சி ஏற்பட்டுச்சு, ஏதோ அபசகுணம் மாதிரி தோணுச்சு, அதே போல முறை யாகத்துல உட்கார்ந்ததுமே எனக்கு மன நிம்மதி ஏற்படல, இது எல்லாமே சதி வடக்கு திசை போறதுனால ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளின் முன்னறிகுறியாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுதுங்கிறார். இருந்தாலும் அதையெல்லாம் நினைச்சு நான் உன்ன மாதிரி கவலைப்படல, ஏன்னா போதுமான காரணம் எனக்கு தெரியற வரை எதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன்னு சொல்லிவிட்டு நீ எதுவும் கவலைப்படாத, தைரியமாக இங்கேயே வெயிட் பண்ணு, சதிக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு பிரம்மாவும் நாராயணனும் தான் பொறுப்பு, ஆனா இது எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு வகையில அந்த கபாலி மட்டும் காரணமாக இருந்தா அது ஒரு பெரிய யுத்தத்துக்கான ஆரம்பமாக இருக்கும். சிவனை கபாலின்னு திட்டுறான். சிவன் மேல சந்தேகப்பட்டு சபதமே போடுறான். நம்ம மன்மதன் அவரோட வாகனமான சிவனும் சதியும் இருக்கிற அந்த காட்டை எப்படா நம்ம தேடி கண்டுபிடிக்கிறது, எங்கதான் அவங்க இருக்கிறாங்களோ, எப்ப நம்மளோட காதல் அம்புக்கு வேலை வருமோ அப்படின்னு தேடிட்டு இருக்கிறான், சுத்திட்டு இருக்கிறான். அங்க கட் பண்ணா சொர்க்கலோகத்தை காட்ட மன்மதன் அழைச்சிட்டு போன தேவர்கள் எல்லாரும் சோகமா வந்து இந்திரன் முன்னாடி நிக்க, இந்திரன் ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியாக இருக்கிறீங்க, மன்மதனுக்கு உதவி பண்ண போனீங்களே என்னாச்சுன்னு கேட்கிறாரு. அதுக்கு சூரிய தேவனோ அந்த மன்மதனுக்கு யாரோட உதவியும் தேவைப்படாது, அவ ஏதோ பெருசா சம்பவம் பண்ண போறதா பிளான் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் இந்திரன் பெரிய சம்பவமா ஒன்னும் புரியலையே அப்படின்னு கேட்க, வருணதேவன் அவ ஏதோ ஒரு வில்லையும் அம்பையும் உருவாக்கிட்டு இருந்தான்னு சொல்ல, அக்னி தேவரோ அதுல அவர் ஜெயிக்கவும் செஞ்சுட்டார், எந்தவித காயத்தையோ பாதிப்பையோ ஏற்படுத்தாத ஒரு வில்லையும் அம்பையும் அவன் செஞ்சுட்டான் அப்படின்னு சொன்னதும் இந்திரன் சிரிச்சுக்கிட்டே, அப்படியா அவன்கிட்ட எனக்கு பிடிச்சதே அவன் சவால் விடுவான், அந்த சவால்ல ஜெயிக்கவும் செய்வான் அப்படின்னு மன்மதனை பாராட்டுறாப்ல. எதிர்காலத்துல என்னோட பிளானுக்கு அந்த மன்மதன் ஒரு முக்கியமான ஒரு ரோலை பண்ண போறாப்ல, ஒரு முக்கியமான கேரக்டர் என்னோட ஃபியூச்சர் பிளான்ல அவர் பண்ண போறாருங்கிற மாதிரி பேசுறான். அப்ப வாயுதேவர், இருந்தாலும் நீங்க ஜாக்கிரதையாக இருக்கணும், ஏன்னா அவன் பண்றதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே அது ஒரு பெரிய ஆப்பா வரும் போல தோணுதுன்னு சொன்னதும் இந்திரனுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. அடுத்து பேச்சையும் கேட்கறதாக இல்லை, பிரம்மதேவர்கிட்டமும் இப்படித்தான் போய் அடம்பிடிச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்றாப்ல. அதுக்கு நாராயணர், நந்தி மகாதேவருக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணிச்சவன், பரம பக்தன், அதனாலதான் ரொம்பவே மகாதேவரை பார்க்கணும் துடிக்கிறான், நீங்க நந்தி
கிட்ட ரொம்ப சீக்கிரமாகவே மகாதேவரை மீட் பண்ணலாம், அவரோட ஆசீர்வாதத்தை வாங்கலாம்னு சொல்லுங்கன்னு சொல்றாப்ல. உடனே நாரதர் எப்படி அப்படின்னு கேட்க, நாராயணரோ மகா சிவராத்திரி வரப்போகுது, அன்னைக்கு சிவன் அவரோட பக்தர்களோட பிரார்த்தனையை நிச்சயம் கேட்பாப்ல, நிச்சயம் அவர் வனத்தை விட்டு வெளியில வந்துதான் ஆகணும்னு சொன்னதும் நாரதர் எப்ப எங்க மகாதேவரோட தரிசனம் தரப்போறா, எப்போ அவரோட தரிசனத்தை நாம பார்க்க முடியும் அப்படின்னு கேட்க, நாராயணரோ சிவனோட பரம பக்தர் ஒருத்தர் இருக்க, அவர் மகாதேவரை அழைக்க எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு நாராயணர் ததீசி ரிஷியை பத்தி ரொம்ப பெருமையாக சொல்ல 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 அவர் அவரோட ஆசிரமத்துல நின்றுட்டு இருக்கிறத காட்டுறாங்க. நாராயணர் நாரதர் கிட்ட, இந்த ததீசி ரிஷி கூப்பிட்டா நம்ம மகாதேவர் நிச்சயம் வருவார் அப்படிங்கிறாப்ல. இதை கேட்ட நாரதர் சந்தோஷமாக, அப்படியா, சந்தோஷம் சந்தோஷங்கிறாப்ல. காட்டு பகுதியை காட்டினா சதிதேவி வேக வேகமா வெளியில வந்துகிட்டு இருக்க, அவங்கள அங்கீரா அனுப்பின ஆட்கள் ரவுண்டு கட்டி கொலை பண்ண ரெடியா நிக்கிறத காட்டுறாங்க. திடீர்னு சதிதேவியை நோக்கி ஒருத்தர் அம்பு விட ஜஸ்ட் மிச்சில தப்பிச்சிடறாங்க. ஆனா ரொம்ப பயந்து போயிட்டாங்க. எல்லாம் அந்த காட்டு விராண்டி பண்ண வேலையா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சிவன் மேல சந்தேகப்படுறாங்க. ஆனா அவரா இருக்காதுன்னு மறுபடியும் புரிஞ்சுக்கிட்டு வேகமா அங்க இருந்து போறாங்க. ஒளிஞ்சிருந்து ஒரு கூட்டமே இவங்களை தேடுறத பார்த்துட்டு இது வேற யாரோட முடிவு பண்ணி நைஸா தப்பிக்க பாக்குறாங்க. அவங்க தப்பிச்சு போகும்போது ஒருத்தர் கரெக்டா அவங்கள குறி வச்சு அம்பு விடுறான். ஆனா அவங்க Dress ஒரு முள்ளுல மாட்டினதுனால அப்படியே நம்ம சதி கீழே குனிய அந்த அம்புலையும் தேவி எஸ்கேப், ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப். போன பிறகு மிஸ் ஆன பிறகு அந்த அம்பை பார்த்துட்டு பதறி போய் உடனே காட்டை விட்டுட்டு வெளியில போயே ஆகணும்னு வேக வேகமாக ஓடுறாங்க. இன்னொரு பக்கம் சிவன் வேற கடைசியில நம்மால வெளியே கை வைக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி கோவமா நின்னுகிட்டு இருக்க. இன்னைக்கான கதையை இதோட முடிச்சிருவோம். மீதி கதையை அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். சதி தப்பிப்பாங்களா, சிவன் வந்து காப்பாத்துவாரா? காத்துருங்க. எதுக்கு காத்திருக்கேன்னு அதான் தெரியுமே, தப்பிச்சிருவாங்கன்னு. நீங்க பிளாஷ்பேக்ல சொல்லிட்டு இருக்கீங்க, மறந்துட்டு ஒரு போல சதி தப்பிப்பாங்களா? டடன் டடன் டடன். என்ன டடன் டடன்? தப்பிச்சதுனால தானே கல்யாணம் பண்ணி செத்து போனாங்க. இங்க தப்பிச்சு அங்க நீங்க அடிக்கடி பிளாஷ்பேக் சொல்றேங்கிறத மறக்குறீங்க. ஏதோ இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லாம இருந்தது. உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய்.